மேலறை தியானம் ஜூன் மாதம் 24ஆம் திகதி புதன்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் மேரி ஷைனி லிஜோ, கர்நாடகா, இந்தியா. தலைப்பு தினமும் நன்றி சொல்லுதல். வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி சங்கீதம் 100 முதலாம் வசனம் தொடங்கி 5ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. கிரகங்களையும் சூரியனையும் கொண்ட மாதிரி அமைப்பு இருக்கும் இடத்திற்கு போக எனது மகன் விரும்பினான். போவதற்கு பலமுறை நாங்கள் திட்டமிட்டும் கடைசி நேரத்தில் ஏதோ தடை ஏற்பட்டுவிடும். அதனால் ஒரு நாள் திடீரென்று வெளிக்கிட்டோம். தடையேதும் இல்லாமல் போனோம். உள்ளே இருந்து எனது மகனின் முகத்தை பார்த்தேன். ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருந்தான். நிகழ்ச்சி முடிந்ததும் எனது மகன் என்னை கட்டிப்பிடித்து கன்னத்தில் மாறி மாறி முத்தமிட்டான். அதைவிட ஒரு தாய்க்கு வேறென்ன வேண்டும்? இந்த அழகான அனுபவத்துடன் இயேசுவிடம் வந்த 10 குஷ்டரோகிகளை ஒப்பிட்டு பார்த்தேன். லூக்கா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தொடங்கி 19ஆம் வசனம் வரை. எனக்கு ஏமாற்றமாக இருந்தது. குணமடைந்தவர்களில் ஒரு யூதனாவது திரும்பி வந்து இயேசுவுக்கு நன்றி சொல்லவில்லை. புறஜாதியான சமாரியன் ஒருவன் மட்டும் திரும்பி வந்து இயேசுவின் காலடியில் விழுந்து நன்றி சொன்னான். இயேசு அந்த நேரத்தில் பெருமகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். சமாரியன் ஒரு நல்ல உதாரணத்தை எமக்கு தந்திருக்கிறான். இயேசு எமக்கு தந்திருக்கும் பெற்றோர், குடும்பம், நண்பர்கள் போன்ற பல நல்ல ஆசீர்வாதங்களுக்காக எம்மிடம் இருந்து தினமும் நன்றிகளை கடவுள் எதிர்பார்க்கிறார். கடவுளும் மகிழ்ச்சியுடன் எமது தேவைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார். ஜெபம். பரலோக தகப்பனே, நாங்கள் எதிர்பார்த்ததற்கும் மேலாக எம்மை ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். நாம் நன்றியுடன் வாழ உங்கள் வழிநடத்தலை தாருங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. என்றும் என்றும் கடவுளுக்கு நன்றியுடையவனாக இருப்பேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவர் தரும் சமாதானமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.